எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் என்ன டிஃபன் பாக்ஸுக்கு செஞ்சேன்னா, இது வாங்கி பாத். பெங்களூரில் இந்த ஹோட்டல்ஸில் அப்புறம் ஏதாச்சும் ஒரு சின்ன ஈவெண்ட்லலாம் இது ஒரு மாதிரி விசேஷமாக வைப்பாங்க. டேஸ்ட் அவ்வளோ அமேசிங்காக இருக்குங்க. எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். நான் எப்படி செஞ்சேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மைசூர் கத்திரிக்காவை நீலவாக்கில் கட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. உள்ளே பூச்சி ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சின்னதாக கட் பண்ணி உப்பில் போட்டு வச்சுடுங்க. நெக்ஸ்ட்டு குக்கர் வச்சுட்டு இதுக்கு ஆயில் ஊற்றிட்டு கசூரி மேத்தி கொஞ்சமாக எடுத்து போட்டுட்டு அண்ட் கொஞ்சம் புதினா போட்டுட்டு ஃப்ரை பண்ணிடலாம். அது கூடவே நீலவாக்கில் கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் 3 வெங்காயம் கட் பண்ணி போட்டுட்டு இது லைட்டாக ப்ரௌனாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிடலாம். அண்ட் அது கூடவே ஒரு பிடி கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். பண்ணிவிட்டு அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய், இந்த கத்திரிக்காய் போட்டு லேசாக வதக்கினா போதும். இதுக்கு எவ்வளோ தாங்க மசாலா, இதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணியிருக்கேன். எப்போல்லாம் தேவையோ அது கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிவிட்டு போடுறதால டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்கி பாத் மசாலா அது நான் வீடியோ எடுக்கலை, ஆன் பண்ணி வச்சுருந்தேன், பாதி வீடியோ போயிடுச்சு. ஸோ அதால் நான் அது வீடியோ எடுக்க முடியாமல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் நான் அந்த பவுடரை கூட வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ இன்றைக்கி பாருங்கள், அந்த பவுடர் ரெடி பண்ணிட்ட பிறகு தான் நான் இந்த வாங்கி பாத் செஞ்சேன். கத்திரிக்காய் போட்டுட்டு அது கூடவே தக்காளி போட்டுட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு கல்லுப்பு போட்டிருக்கேன். தேவையான அளவுக்கு இப்போ கத்திரிக்காய்க்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கினா போதும். இம்பார்ட்டண்ட், இதுக்கு ஒரு பீஸ் வெல்லம் போட்டுக்கணும். வெல்லம் போடுறதால அந்த டேஸ்ட் பேலன்ஸாக இருக்கும். இது ஒரு மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யார் ட்ரை பண்ணலையோ ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். பலாவ் அப்புறமா இந்த டொமேட்டோ பாத் இதெல்லாம் செஞ்சுருந்தீங்கன்னா ஒன்ஸ் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணுங்கள். லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பசங்களுக்கும் ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. கத்திரிக்காய் யார் சாப்பிட்லையோ இந்த ரைஸ் கூட கத்திரிக்காயும் சேர்த்து சாப்பிடுவாங்க. பாருங்கள், இது வாங்கி பாத் மசாலா, ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலா ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இதுக்கு இந்த மசாலா மட்டும்தான், வேறு எதுவுமே வேணாங்க. இப்படியே செஞ்சு பாருங்கள், அப்படி இருந்துச்சு டேஸ்ட்டு. இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டிருக்கேன், அவ்வளோதான். அப்புறமா இது உரித்து வச்சு ஃப்ரெஷ் பட்டாணி இருந்துச்சு, நான் அதுவும் போட்டிருக்கேன். இது கூட கேப்சிகம் போடுறாங்க. அதான் எனக்கு கேப்சிகம் போட பிடிக்காது, ஏன்னா இந்த கத்திரிக்காயோட அந்த நல்ல ஸ்மெல் ஒன்று இருக்கும், அது இருந்தால் நல்லாயிருக்கும். கேப்சிகம் போடுறதால அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு பிடிச்சா கேப்சிகம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நான் 2 கிளாஸ் ஊற வச்ச சோனா மசூரி ரைஸ் தான் போட்டிருக்கேன். இதுக்கு எந்த ஃப்ளேவர்ட் ரைஸும் போடக்கூடாதுங்க. சோனா மசூரி ரைஸ்லேயே செஞ்சால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், தேவையான 1 கிளாஸ் அரிசிக்கு நான் 2 கிளாஸ் தண்ணி தான் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு பார்த்துடுங்க. உப்பு பார்த்துட்டு அண்டு இது கூடவே நான் துருவி வச்ச தேங்காய் கொஞ்சம் போடணுமா இருக்குது. ஸோ அதுவும் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி, உப்பு எல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. லிட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக செக் பண்ணிவிடுங்க. பாருங்கள், உப்பு போட்டாச்சு. எனக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டுச்சு. அண்ட் துருவி வச்ச தேங்காய் இதை போட்டுருங்க. போட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை கொஞ்சம் லாஸ்ட்டாக ஆட் பண்ணோம். எல்லாமே போட்டுட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு லிட்டு க்ளோஸ் பண்ணோம்னா 1 இல்லைன்னா 2 விசில்ஸ். நான் 2 விசில் வச்சேன். அவ்வளோ நல்லா வந்துச்சிங்க, உதிரியாக செம்ம டேஸ்ட்டாக வந்துச்சு. ஸோ இந்த வாங்கி பாத் எனக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒரு டிஷ்ஷுன்னு சொல்லலாம். டிஃபன் பாக்ஸுக்கு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செஞ்சு சாப்பிட்லாம். இதுக்கு சைட் டிஷ் தேங்காய் சட்னி. சிம்பிளாக நீங்கள் எப்படி தேங்காய் சட்னி செய்வீங்களோ அதே மாதிரி ஒரு தேங்காய் சட்னி வச்சுக்கினா போதும். அண்டு வடை சூப்பர் காம்பினேஷன். மசால் வடை, ஏதாச்சும் ஒரு வடை, கொஞ்சம் சட்னி அண்டு இந்த வாங்கி பாத். ஹோட்டல்ஸ்லலாம் சின்ன ஹோட்டல்ஸ் இந்த தள்ளு வண்டியிலலாம் ரைஸ் பாத்துன்னு கேட்டால் இப்படி கொடுப்பாங்க. டெய்லி ஒரு ரைஸ் பாத் மெனு சேஞ்ச் ஆகும். ஸோ அதில் இதுவும் ஒன்று இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். யார் ட்ரை பண்ணலையோ ஒன்ஸ் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கரில் ஈஸியாக மார்னிங் செஞ்சிடலாம். ஸோ சர்விங் பார்த்துடலாம். புதுசாக இந்த 2 செடி வாங்கியிருக்கேன். நான் நிறையா வீடியோவில் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் வாங்கினேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.